அடுத்து பாருங்கள் தொகுத்தறி மதிப்பீடு பார்க்கலாமா. பின்வருவனவற்றிற்கு விடையளிக்க. கொடுக்கப்பட்டுள்ள பொருளை ஒத்த அடிப்படை வடிவத்தை பெயரை டிக் செய்க. இதை பார்க்கும்போது செஸ் போர்டு தானே. செஸ் போர்டு 4 பக்கமும் சமம். 4 பக்கம் சமம்னா சதுரம். 3 பக்கங்கள் மற்றும் 3 முனைகள் கொண்ட வடிவத்தின் பெயரை டிக் செய்கனா முக்கோணம். நம்ம தானே இப்போ முக்கோணத்துக்கு 3 பக்கம் 3 முனைகள் இருக்கும். ஒரு முனைகள் இல்லாத வடிவம் வட்டம். அடுத்து பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள தொடர் கூட்டல் கூட்டிற்கு பெருக்கல் கூற்றை எழுதுக. இப்போ இதெல்லாம் பார்த்துருக்கோம் தானே ஆல்ரெடி. 3 1 2 3 4 5. இப்போ 3 எத்தனை தடவை இருக்கா? 5 தடவை இருக்குது. இப்போ 5 × 3 அந்த மாதிரி எழுதணும். 5 × 3 5 3 15 அந்த மாதிரி. பெருக்குக பாருங்கள் 8யும் 4யும் பெருக்க சொல்லியிருக்காங்க. 8 32. அடுத்து பாருங்கள் ஒரு மிதிவண்டியில் 2 சக்கரங்கள் உள்ளன எனில் 4 மிதிவண்டிகளில் எத்தனை சக்கரங்கள் இருக்கும்? ஒரு மிதிவண்டிக்கு 2 இருக்குன்னா 4க்கு எத்தனை இருக்குன்னா 4 2 4ஐயும் 2ஐயும் பெருக்கணும்னா ஆன்சர் 8. அடுத்து பாருங்கள் கடிகாரம் காட்டும் மணியை எழுதுக. இந்த கடிகாரம் என்ன டைம் காட்டுதுன்னா 7 மணி. இது 11 மணி. இது 4 மணி. அடுத்து பாருங்கள் பின்வருவனவற்றிற்கு விடையளி. கொடுக்கப்பட்டுள்ள தொடர் கூட்டல் கூற்றிற்குரிய பெருக்கல் கூற்றை எழுதுக. இங்கே கூட்டல் கூற்று கொடுத்துருக்காங்க 4 என்ற நம்பர். எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா. 1 2 3 4 5 6 7 8 9. 9 எண்ணிக்கையில் 4 இருக்குது. அப்போ 1/4 அப்படின்னு தான் சொல்லணும். 1/4 அப்படின்ற மாதிரி நம்ம பெருக்கல் குறியீடு எழுதணும். அடுத்து பெருக்குக பாருங்கள் 1/5 45. அப்புறம் பாருங்கள் ஒரு மகிழுந்தில் 5 பேர் அமர முடியும் எனில் 8 மகிழுந்துகளில் எத்தனை பேர் அமர முடியும்? ஒரு மகிழுந்தில் 5 பேர் அப்படின்னா 8 மகிழுந்தில் 8 40 பேர் அமரலாம். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடு. 2 ஒற்றை எண்களை கூட்டினால் கிடைக்கும் எண் இரட்டை எண். நம்ம பார்த்தோம் தானே. அடுத்து 2 இரட்டை எண்களை கூட்டினால் கிடைக்கும் எண் அதுவும் இரட்டை எண். ஒற்றை எண்ணிலிருந்து இரட்டை எண்ணை கழித்தால் கிடைக்கும் எண் ஒற்றை எண். அடுத்து பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள மணிக்கேற்ப கடிகாரத்தின் முட்களை வரைக. பாருங்கள் 3 மணினா 3 மணி வரையணும். 8 மணினா 8 மணின்னு வரையணும். 12 மணினா 12 மணின்னு வரையணும். பெருக்குக கொடுத்துருக்காங்களா பார்க்கலாமா. பாருங்கள் 5 3 15. 5 இங்கே 1 மீதி 1 இங்கே. 4 3 12 1 13. அடுத்து பாருங்கள் இங்கே 4வது வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. 7 28க்கு 8 மீதி 2 3 12 12 2 14. அடுத்து 56 5 பெருக்கோமா. 5 30 30க்கு 0 மீச்சம் 3 5 25 25 3 28. சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்களா. கதிரவன் தனது தோட்டத்தில் ஒரு வரிசைக்கு 4 வெண்டை செடிகள் வீதம் 8 வரிசைகளில் நட்டார் எனில் அவர் நட்ட செடிகள் மொத்தம் எத்தனை? ஒரு வரிசைக்கு 4 வெண்டைக்காய் செடி வச்சுருக்காரு. மொத்தம் எத்தனை வரிசை? 8 வரிசைகள். இப்போ 4 8 32. அடுத்து பாருங்கள் ஒரு ஜன்னலில் 10 கம்பிகள் உள்ளன எனில் 9 ஜன்னல்களில் எத்தனை கம்பிகள் இருக்கும்? ஒரு ஜன்னலுக்கு 10 கம்பினா மொத்தம் எத்தனை ஜன்னல்? 9 ஜன்னல். அப்போ 9 90. அடுத்து ஒரு சிற்றுந்திற்கு 25 மாணவர்கள் வீதம் 4 சிற்றுந்துகளில் சுற்றுலாவிற்கு சென்றனர் எனில் சுற்றுலாவிற்கு சென்ற மாணவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? மொத்தம் 25 × 4. 25 × 4. ஏன்னா 25 மாணவர்கள் மொத்தம் எத்தனை பஸ்ஸு? 4 பஸ்ஸு. ஒரு பஸ்ஸுக்கு 25னா 4 பஸ்ஸில் 25 × 4னா 100. சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள் பின்வருவனவற்றிற்கு விடையளி. தர்பூசணியின் எடையை கிராமில் தேர்ந்தெடுக்க. இங்கே 5 கிலோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கிராமில் பார்த்தோம்னா 5000 கிராம். அது மாதிரி தராசு தட்டு சமநிலையை அடைய வேண்டுமெனில் வலது பக்க தட்டில் வைக்க வேண்டிய எடைக்கல்லை தேர்ந்தெடு. இங்கே 2000 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 கிலோகிராம் எடுத்து நம்ம இந்த தட்டில் வைக்கணும். அடுத்து பாருங்கள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. 4 கிலோகிராம் என்பதை 4000 கிராம் என்றும் குறிப்பிடலாம். ஆமாம் தானேப்பா. மற்றதெல்லாம் பாருங்கள் 1000 கிலோகிராம் என்பது 1 கிலோகிராம் என்று குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 1000 கிலோகிராம் வராது. 1000 கிராம் தான் 1 கிலோகிராம். ஆனால் இங்கே 1000 கிலோகிராம் 1 கிலோகிராம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 500 கிராம் என்பதை 5 கிலோகிராம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 500 வராது. 5000 கிராம் தானேப்பா 5 கிலோகிராம். அடுத்து 2 கிலோகிராம் என்பதை 200 கிராம். இப்போ 200 கிராம் என்பது தப்பு. 2000 கிராம் என்பதும் குறிப்பிடலாம். இதுதான் சரி. அப்போ இதில் இருக்கிறதுலே சரியானது. இதெல்லாம் தப்பு தான். ஆன்சர் இதெல்லாம் தப்பு. கூற்று சரியான கூற்று 4 கிலோகிராம் என்பதை 4000 கிராம் என்றும் குறிப்பிடலாம். இதுதான் சரியான கூற்று. சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள் நூலகத்திற்கு செல்ல வழித்தடங்கள் வரைந்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. பாருங்கள் நூலகத்துக்கு இந்த பையன் போகணும். எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ABEGH அதே மாதிரி எந்த பக்கம் வேணாலும் நம்ம போகலாம். இதுலேயே கொஸ்டின் கேட்டுருக்காங்க. மிக குறுகிய வழித்தடம் எது அப்படின்னா நம்ம சொன்னது தான். இந்த மாதிரி இதுவும் குறுகியது தான்ப்பா. சியில் ஸ்டார்ட் பண்ணி CDEH இதுவுமே ஷார்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இதுவுமே ஷார்ட் தான்.
சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், மிக நீளமான வழித்தடம் அது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ACDEF IJ இந்த மாதிரி, இல்லாட்டி IH இந்த மாதிரியும் அதிக நேரம் ஆகும். அடுத்து பாருங்கள், மற்ற வழித்தடங்கள் என்னவா இருக்கோ அதில் இருக்கக்கூடிய லெட்டர் எடுத்து நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கப்பா, சாரி அவ்வளோதான். இப்போ இந்த இதில் வந்து இன்றைக்கி உண்டான ஆன்சர்ஸ் தான் பார்த்தாச்சு, இந்த லெசனில் இருக்கக்கூடியது. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.